الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد ورنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ரஜப மாதத்தின் ஜும்ஆவில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. ரஜப மாதம் ரமலானுக்கான தயாரிப்புகளை செய்யக்கூடிய மாதம். எதிர் வருகின்ற ரமலானுக்கான சிறப்பான முன் தயாரிப்புகளை செய்வதற்கும் அதற்கான தௌஃபீக்கை பெறுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் ஷரீஆ என்கிற மார்க்க சட்டம் ஐந்து பிரிவுகளாய் மார்க்க அறிஞர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஷரீஆ என்கிற இஸ்லாமிய அடிப்படை கூறுகள். இஸ்லாம் என்பது ஒரு தரப்பு வணக்கம் சார்ந்த விஷயங்கள், மறுதரப்பில் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், இன்னொரு தரப்பு வணிகம் சார்ந்த விஷயங்கள், அடுத்ததாய் குணநல ஒழுக்கங்கள் சார்ந்த சில விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்கள் என்று ஐந்து பிரிவுகளை உள்ளடக்கியது இஸ்லாம். மார்க்கம் என்பது, ஷரீஆ என்பதை ஐந்து பிரிவுகளாய் மார்க்க அறிஞர்கள் விளக்கி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் பெயர் அல்ல. இபாதாத்துகள் என்கிற தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வெளிப்படையான வணக்க வழிபாடுகளுக்கு மட்டுமான ஒரு அடையாளம் அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். வணக்க வழிபாடுகளில் இஸ்லாமில் நிறைவை பெறுவதைப் போலவே வாழ்வியல் முறைகளிலேயும் நிறைவை பெறுவது என்பது அவசியம். அது உண்பது, குடிப்பது, உறங்குவது என்பதில் துவங்கி வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலேயும். அதேபோல் வணிக விஷயங்கள் என்று தொடங்கினால் அதில் ஹலால் ஹராம் என்ற இந்த துவக்கத்தில் இருந்து கடைசி வரை எல்லாவற்றிலேயும் அந்த வாழ்வியல் முறைகளில், வணிகவியல் முறைகளில் பேணுதல் அவசியம்.
பிறரோடு பழகுகிற குணநல ஒழுக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரிவு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டியது, ஆசிரியர் பெருமக்களும் நடந்து கொள்ள வேண்டியது, பெரியவர்களோடு நடந்து கொள்ள வேண்டியது, சிறியவர்கள் நடந்து கொள்ள வேண்டியது, உறவுகளோடு நடந்து கொள்ள வேண்டியது, அக்கம் பக்கத்து வீட்டாரோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் மத்தியிலான அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், அனாதைகளை எப்படி பார்க்க வேண்டும், ஏழைகளை எப்படி பார்க்க வேண்டும், ஆதரவற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், இது என்று ஒரு நீண்ட பிரிவு இருக்கிறது. இதுவெல்லாம் சேர்ந்து வணிகவியல், வாழ்வியல், இந்த தலைப்புக்குள்ள நீண்ட தலைப்புகளில் இஸ்லாம் விரிவாகவே பேசியிருக்கிறது. இதுவெல்லாம் குண ஒழுக்கங்களை குறித்தும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் விசாலமாக, பார்வை எப்படி இருக்க வேண்டும், பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக விசாலமாக விரிவாகவே இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமுடைய துவக்கமான 5 விஷயங்கள் நாம் துவக்கத்தில் கரிமாவை சொல்லி ஈமான் கொண்டிருக்கிற அந்த துவக்க விஷயத்தில இருந்து எடுத்துக்கொள்வோம். கலிமாவை சொன்னதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை நிறைவாக பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமதான் வருகிற போது ரமதானுடைய கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம். அல்லாஹ் அதை கடைசி வரை ஆரோக்கியத்தோடு நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த கடமைகளை தாண்டி இஸ்லாமில் கலிமா, தொழுகை, நோன்பை தவிர்த்து அடுத்த 2 கடமைகள், ஜகாத், ஹஜ் என்ற இந்த 2 கடமைகள், இது எல்லோருக்குமான கடமை அல்ல என்றாலும் எல்லோராலும் செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் கடமை என்று பார்த்தால் யாருக்கான வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, நிசாப் அளவை அடைந்து விட்டாரோ அவருக்கு ஜகாத் கடமை என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கான கடமை அது. மற்றவர்கள் அதுக்காக என் மேல கடமையே இல்லைங்கிறதுக்காக தர்மமே செய்யக்கூடாது என்பது பொருள் அல்ல. அவர்கள் சக்திக்கு உட்பட்டு கடமையை செய்தாக வேண்டும். வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா. தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றை வார்த்தையில் கொடுப்பதன் சிறப்பை இந்த உம்மத்திற்கு விளக்கிவிட்டார்கள். 2வது செய்தி ஹஜ். ஒரு பக்கம் உடலால் வணக்க வழிபாடுகள், 2வது ஜகாத் என்பது வெறும் பொருளால் நிறைவேற்ற வேண்டிய வணக்கம். ஜகாத், சதகா என்பது அது நம்முடைய பார்வையில் வணக்கத்தை போன்று தெரியாவிட்டாலும் அதை ஏழைக்கு கொடுப்பதை ஒரு இபாதத்தாக மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது. அடுத்து ஹஜ் என்பது உடலாலும் சில உழைப்பை செய்து இபாதத் செய்தாக வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரமும் வேண்டும். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கும் மனிஸ்தஃபாஅ இலைஹி சபீலா, யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, உடலாலும் வசதி இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், போய் வருவதற்கான பயண வழி ஏற்பாடுகள் அவருக்கு நல்ல முறையாக அமைந்திருக்க வேண்டும், அதே போன்று பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துவிட்டதென்றால் அவர் மீது ஹஜ் கடமை என்பதை மிக தெளிவாக மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஒருவருக்கு ஹஜ் கடமையானதற்கு பிறகும் அதை தாமதப்படுத்திக் கொண்டே செல்வது என்பது நல்லதல்ல, ஆரோக்கியமானதல்ல. அதற்கு பல காரணங்களை நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். அது ஒரு சில பேருக்கு கஞ்சத்தனமாக கூட காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வின் இல்லத்தை சந்திக்கிற விஷயத்தில் கஞ்சத்தனம் மிக ஆபத்தானது. சில நேரங்களில் நாம சில காரணங்களை ஜோடித்துக் கொள்வதும் உண்டு. புள்ள கல்யாணம் முடியட்டும், பேத்தி கல்யாணம் முடியட்டும், ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு செட்டில் பண்ணிடலாம், எல்லாரையும் எல்லாம் முடிச்சுட்டு போகலாம். முடிச்சுட்டு போறதுக்குள்ள இவரும் முடிச்சு போயிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தில் தாமதத்திற்கு பல காரணங்களை நமக்கு நாமே ஜோடித்துக் கொள்வது என்பது ஆரோக்கியமானதல்ல. ஒருவருக்கு கடமை என்று வந்து விட்டதென்றால், வசதி வாய்ப்பு வந்து விட்டதென்றால், நம்ம முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி செட்டில் ஆயிடலாம், அப்புறம் இதெல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம் என்பதாகவே தாமதம். ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை வந்து விட்டது, போக வேண்டும் என்ற நாட்டம் வந்து விட்டதென்றால், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஹஜ்ஜுடைய நாட்டம் வந்து விட்டால் விரைவுபடுத்த வேண்டும். போய்க்கலாம் என்றே தாமதப்படுத்துவது மிக மிக ஆபத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் காப்பாற்றுவனாக. அந்த கடமையை நிறைவேற்றும் விஷயத்தில் ஒருவேளை
மார்க்கம் சொல்லி இருக்கிற ஒரு அடிப்படையான கவன சட்டத்தை நாம் புரிந்தாக வேண்டும். ஒருவருக்கு வசதி வாய்ப்பு வந்து விட்டது, ஆனால் அவர் நிறைவேற்றுவதை தாமதப்படுத்துறார். சில பேர் இது 5வது கடமைனால 5வதா கடைசி கடமையை கடைசியா நிறைவேற்றணும். எப்போ? 60க்கு பிறகு, 60ஐ தாண்டி 70ஐ தாண்டி 80ஆக நினைத்துக் கொள்கிற மாதிரி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற செயல். ஏதோ 60 வயசு வரைக்கும் வேலிடிட்டி கொடுத்து அல்ல அனுப்பி வச்சது மாதிரி நாம் நினைத்துக் கொள்வது. எனவே கடமை என்று வந்துவிட்டால் தாமதப்படுத்தி ஒரு வேளை அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே வஃபாத் நிகழ்ந்து விட்டது என்றால் அவருடைய கடமை என்றைக்கு இருந்தாலும் கலாதான். ஒரு தொழுகையை நிறைவேற்றாமல், நோன்பை நிறைவேற்றாமலேயே காலம் கழிகிறது என்றால் என்றைக்கு இருந்தாலும் கலா செய்தாக வேண்டும், இல்லையா? அப்படி இருக்க ஹஜ்ஜு செய்ய வேண்டிய கடமை இருந்தது, கடமையை நிறைவேற்றாமலே மூத்தா போயிட்டார். என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் சொல்கிறது அந்த மாதிரி கடைசி நிலை வந்து விட்டது, படுத்த படுக்கை ஆயிட்டாரு, இனிமேல் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. வசியத்து செய்ய வேண்டும். என்ன, என் பிள்ளைங்கள்ல யாராவது ஒருத்தர் என் சார்பா என்னுடைய ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று வசியத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூட மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, எங்க அம்மா ஹஜ்ஜுக்கு போக நியத் பண்ணியிருந்தாங்க, போக முடியாம போயிடுச்சு, இப்போது நான் என்ன செய்வது? அவர் சார்பாக நான் நிறைவேற்றட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க அம்மா பேர்ல கடன் இருந்தா அந்த கடனை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டாங்க. உங்க அம்மா பேர்ல கடன் இருந்தா அந்த கடனை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்டார்கள். ஆமாம். அப்ப அது மாதிரி இது ஒரு கடன் தான், நிறைவேற்றி தான் தீரணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்ன அது வார்த்தை கடன் என்பதில் மட்டுமல்ல, ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வஃபாத் ஆனாலும் அந்த கடனை நிறைவேற்றுவது வாரிசுகள் மீது கடமை. அது இது விஷயத்தில் நாம் அது அவரோட கடமை நிறைவேற்றாம போயிட்டு அதுக்காக நான் ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுமா என்று ஒருவேளை வாரிசுகள் யோசிப்பார்களானால் பெற்றோருக்கான கடமையில் குறை வைத்தவர்களாக உள்ள வாரிசுகளாகவே கருதப்படுவார்கள். எனவே ஹஜ்ஜு கடமை விஷயத்தில் தாமதம் என்பது அது அவருடைய உடல் ஆரோக்கியம் அடிப்படையிலேயும் பயணத்தினுடைய ஏற்பாடுகள் விஷயத்திலேயும் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்பதை வைத்து அதை விரைவுபடுத்த முற்பட வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் சொல்லுவதற்கு கொஞ்சம் கைசேதமாக இருக்கிறது என்றாலும் கூட அதை கொஞ்சம் உடைத்துத்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. யாருடைய மனமும் உடைப்படுத்த வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உண்மை சற்று கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது போக 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 இது ஒரு கமர்ஷியலை போல மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக ஆபத்தான முறையில் நாம் இருக்கிறோம். இது ஒரு வியாபாரம் அல்ல. அது ஹஜ் நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகிற பல்வேறு சமீப காலத்தில் இந்த ஓரிரு வாரங்களில் ஹஜ்ஜின் பெயரால், உம்ராவின் பெயரால், அழைத்து செல்கின்ற பெயரால் ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர். அவர்கள் வலையதளங்களில் அது இது என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கிற நேரம் ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதை பற்றிய சரியான புரிதலை இந்த ஜும்ஆவில் அறிந்து கொள்வது அவசியம். ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமை ஆகிவிட்டது என்றால் அவர் ஹஜ்ஜை தான் முதன்மையாக நிறைவேற்ற அவர் கடமைக்காக அதன் முன்னுரிமை வழங்க வேண்டும். சில பேர் இப்படி யோசிக்கிறது உண்டு, ஹஜ்ஜுக்கு 6 லட்சம், உம்ராவுக்கு 1 லட்சம் தானே, போயிட்டு வந்துட்டா 1 லட்சத்துல காபாவை பார்த்துடலாமே, மதீனாவை பார்த்துடலாமே, இங்க ஒரு 8 நாள் அங்க ஒரு 7 நாள் முடிஞ்சு போச்சு. இப்படி செய்வதால் ஹஜ்ஜு கடமை நிறைவேறாது. கவனத்தில் வைக்க வேண்டியது 1 லட்சம் ரூபாய் உம்ரா போகலாம், ஹஜ்ஜு என்ற அந்த ஃபர்து நிறைவேறாது. ஒருவருக்கு ஃபர்து என்று கடமை ஆகிவிட்டது என்றால் இதில் 6 லட்சம் என்ன, 10 லட்சம் என்ன, 15 லட்சம் என்ன கடமை ஆகிவிட்டது. அவரின் கைகளில் இருப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அந்த ஃபர்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நம்ம எல்லாத்திலையும் கணக்கு பார்க்கிற மாதிரி எல்லாத்திலையும் கணக்கு, சில பேர் இந்த குர்பானில கணக்கு பார்ப்பாங்க பாருங்க. ஒரு ஆடு வாங்கினா 12,000 ரூபாய், அதுக்கு ஏன் ஒரு குர்பானில கூட்டுல சேர்ந்துட்டோம்னா 3000 ரூபாய் மிச்சப்படுத்துறதா? அல்லாஹ் வசதியை தந்திருந்தால் எது சிறப்பு அதைத்தான் தேர்வு செய்ய முற்பட வேண்டும். எல்லாத்திலையும் கணக்கு பார்த்து பழகிய சில எண்ணங்கள் சில நேரங்களில் இதிலையும் கணக்கு பார்த்து ஹஜ்ஜுக்கு போயிடலாம், உம்ராவுக்கு போயிட்டோம்னா அது ஒரு சின்ன ஹஜ்ஜை போலத்தான் என்று கருதுகிறோமே, அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமானது. உண்மையில் அது ஃபர்தை நிறைவேற்றியதாக ஒரு காலம் பொருள்படாது. அவர் உம்ராவுக்கு போனாலும் அந்த ஹஜ்ஜுடைய ஃபர்து அவர் மீது கட்டாயம் இருந்தே ஆகும், அது நிறைவேற்றி ஆக வேண்டும்.
ஒரு கால் அவர் மரணித்து விட்டால் அந்த மரணத்திற்கு பிறகு அந்த கலாவை அந்த பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருப்பதாய் மார்க்க அறிஞர்கள் மிக விரிவாகவே விளக்கி தந்திருக்கிறார்கள். ஹதீஸ்கள் இது பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இது விஷயத்தில் தாமதப்படுத்துவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சொல்லி இருக்கிறார்கள். என்னென்றால் மற்ற இபாதத்துகளை விட ஹஜ்ஜுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் ஒரு மனிதனின் ஈமானை உறுதிப்படுத்துகிற முக்கியமான அம்சம் ஹஜ்ஜிலேயும் மதீனாவில் ஜியாரத்திலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் இருக்கிறது. எவ்வளவு ஈமானை நாம் உள்வாங்கி இருந்தாலும் அந்த இடத்தின் புனிதமான இடத்திலே வந்து அவரின் ஈமான் உறுதிப்படுத்துவதை போல ஒரு நிறைவான ஈமானை பெறுவதற்கான சூழல் வேறு எங்கும் கிடைக்க பெறுவதில்லை என்பதால் தான் ஹஜ்ஜுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை மார்க்கம் சொல்லி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் வசதி வாய்ப்பு இருந்து, பண வசதி இருந்து, பயண வசதி இருந்து, அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருந்து ஹஜ் செய்யாமலேயே அவர் காலம் கழிகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவன் முஸ்லிமா மூத்தா பொருள் அர்த்தம் இல்ல, அப்ப ஒரு யூதனாகவோ ஒரு கிறிஸ்தவராக மூத்தா போகட்டும். யார் எந்த நபி நம்முடைய கலிமாவை பெறுவதற்காக இவ்வளவு தூரம் கவலை கொண்டார்களோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஒரு ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்காக வளர்த்துக் கொள்வதற்கு அற்புதமான அந்த பாக்கியத்தை பெறாமலேயே அவர் காசு பணத்தை சேர்த்து வைத்ததை பெரிதாக கருதி கடைசி வரை அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வராமலேயே மூத்தா போவார்னா அவர் மூத்தா போறதுக்கு முஸ்லிமா மூத்தா போன அவசியம் இல்லை. ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் யூதராகவோ கிறிஸ்தராகவோ மூத்தா போட்டோம். எவ்வளவு தூரம் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதோ ஹஜ்ஜை அது கமிட்டியின் மூலமோ பிரைவேட் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்றுவதில் மிக கவனம் எடுத்துக்கொள்வது என்பது அவசியம். இன்னொரு விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். ஹஜ்ஜு என்றாலே சில சிரமங்களை கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும். ஒன்று இங்க சந்திக்கணும் அல்லது அங்க போய் சந்திக்கணும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, கத்ர நஸபிக, ஹஜ்ஜை விஷயத்தில் ஆயிஷாவே உங்களுக்கு கூலி என்பது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அதற்கு தகுந்த கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதன் மூலம் என்ன புரிகிறது என்றால் ஹஜ் என்றாலே கஷ்டம்தான். அவரவரின் சூழலுக்கு ஏற்ப சில கஷ்டங்கள் அங்கே சந்தித்தே ஆக வேண்டும். இது சந்திக்கவே கூடாதுன்னு என்ன பர்பஸ் பண்ணி போனாலும் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழல் அல்லாஹ் தள்ளுவான். ஏன் இப்படி? இந்த கேள்வியை நாம் நமக்கு நாமே எழுப்பிக் கொள்ள முடியாது. அந்த கஷ்டங்கள் தான் இவரின் பாவங்களை முழுமையாய் கழுகி சுத்தப்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஃபியானில் ஃபக்ர வல் துனூப், அல் ஹஜ் வல் உம்ரத்து யன்ஃபியானில் ஃபக்ர வல் துனூப், ஹஜ் செய்வதும் உம்ரா செய்வதும் வறுமையை போக்கும் என்பது மட்டுமல்ல, அவரின் பாவத்தை முழுமையாக கழுவும். ஒரு துருப்பிடிச்ச இரும்பை சுத்தப்படுத்துறதுக்காக நெருப்பை வைத்து சுத்தப்படுத்தி அந்த துருப்பிடித்ததை எல்லாம் சீர் செய்வதை போல அது சீர் செய்யக்கூடிய இடம், கழுகு எடுக்கிற இடம். அந்த கழுகு எடுக்கிற போது சிரமங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எனவே அந்த சிரமங்களை சிரமேல் தாங்கித்தான் ஆக வேண்டும். அல்லாஹுக்காக சிரமப்படுகிற ஒரு இடம். அதே சமயம் சிரமமே இல்லாததை போல எல்லா பெரும்பாலும் பிரைவேட் கம்பெனிகளில் சில நேரங்களில் விளம்பரங்களில் கூடுதலாய் ஆர்வப்படுத்துகிற பெயரால் சில விளம்பர யுக்திகளில் சில விஷயங்களை சொல்லிவிடுகிறார்கள். உண்மையிலேயே அந்த சிரமம் இல்லாமல் எந்த பிரைவேட் கம்பெனியாலும் எந்த ஹஜ் சர்வீஸாலும் ஒரு நிறைவான ஒரு சிரமம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஹரமுக்கு மிக அருகாமையில் தமிழ்நாட்டினுடைய அறுசுவை உணவுகள், இந்த வார்த்தையை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போய் ரொம்ப ஈஸியா இருக்கும் போல, நடந்து போற தூரத்துல இங்க இருந்து பக்கத்திலேயே இருக்கும், பாத்ரூம் போற தூரத்துல தான் ஹரம் இருக்கும், இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஆசையை ஊட்டிய உடனே சரி ரொம்ப ஈஸியா போயிடும். இது ஒரு பக்கம். மறுபக்கம் இங்க 1 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி, இங்க 1 லட்சம் ரூபாய் கம்மியா சொல்றாங்களே, அப்ப இன்னும் ஈஸியா இருக்குமே, இப்படி எல்லாம் சொல்லி ஏமாந்து போய் சில நேரங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளானவர்கள் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இது போன்ற ஏமாற்று வார்த்தைகள் ஏமாந்து போய் விடுகிறார்கள். ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும். ஏமாற்றுபவர்கள் ஒருபுறம் இருக்க, ஏமாந்து போகுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல.
அவன் ஏமாற்றினான் என்று நாம் பிறரை குற்றம் சொல்வது ஒருபுறம் இருக்கட்டும், ஏமாறுகிற அமைப்பில் நாம் நடந்து கொள்வது என்பதும் தவறு. ஏனென்றால் அல் முஃமினு லா யக்தா வலா யுக்தா, முஃமின் பிறரை ஏமாற்ற மாட்டான் என்பது மட்டுமல்ல, இவர் ஏமாறவும் மாட்டான் என்பதுதான் மார்க்கம் சொல்லி இருக்கிற அற்புதமான நியதி. ஏமாறக்கூடிய சூழலில் இவர் அமைந்து கொள்ளக்கூடாது என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் அது வியாபாரமாக இருக்கலாம், மற்ற எல்லா விஷயத்திலேயும் சரி, நாம் கணக்கு பார்த்தே பழகியதால் இதை விட இதுல கம்மி, இதுல விட 5000 ரூபாய் கம்மி, இதுல விட 10,000 ரூபாய் கம்மி, இந்த இபாதத்துகள் விஷயத்தில் இப்படிப்பட்ட கணக்கு பார்ப்பது என்பது சில நேரங்களில் நம்முடைய இபாதத்துகளை பாழ்படுத்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதோடு சேர்த்து நான் இன்னொரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும். கசப்பாக யாரும் கருதிவிடக் கூடாது. குர்பானி விஷயத்திலும் இப்படித்தான். குர்பானில இங்க 3500 ரூபாய், இங்க 3000 ரூபாய், இங்க 2000, இங்க 200 ரூபாய் குறையுது, இங்க ஒரு 700 ரூபாய் குறையுது என்பதாக மட்டுமே நாம் கணக்கு போடுவதால் நமக்கு ஒரு 300 ரூபாய் நமக்கு லாபம் மாதிரி நினைக்கிறோம். அது ஒரு கால் அது சரியாக நிறைவேற்றப்படுமானால் அல்ஹம்துலில்லாஹ், இவரை பொறுத்து அது சரியானதுதான். ஒரு கால் இந்த 300-200க்காக சில நேரங்களில் கணக்கு பார்க்கிற என்ற பெயரால் சரியான முறையில் சரியா சட்டப்படி நிறைவேற்றப்படாமல் போகுமானால் இவர் 2000 இன்னும் எத்தனை கூறு கொடுத்தாலும் குர்பானி கடமையில் நிறைவேற்றப்படாமல் போய்விடுமானால் அந்த குர்பானி குறித்த வாஜிபை நிறைவேற்றாதது குறித்து ஆகிரத்தில் கேள்வி கேட்கப்படுவார். ஏன் குர்பானி கொடுக்கிறப்ப நான் தான் 2700 ரூபாய் கொடுத்தேன்னா பதில் சொல்ல முடியாது. அவன் ஏமாற்றினால் நீ ஏமாந்ததற்கான வழி என்ன, ஏன் காரணம் என்ன என்றெல்லாம் நமக்கு நாமே யோசிக்க வேண்டியது கடமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் ஒரு காலம் அப்படி ஏமாற்றுபவனாக இருக்க மாட்டான், மோசடி பெறுவழியாக இருக்க மாட்டான். அது ஒரு முனாஃபிக்குக்கான அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் எந்த அளவுக்கு என்றால் வியாபார சூழலில் கூட ஒரு கொடுக்கல் வாங்கல் என்று வருகிற போது அதில் சின்ன ஏமாற்றம் கூட ஷரீஆவில் வரக்கூடாது என்பதற்காக எவ்வளவு தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று கடை வீதிக்கு போவார்கள். அவங்க எந்த நேரம் திட்டமிட்டு இல்லை, திடீரென்று போகுவார்கள் கடை வீதிக்கு. அப்படி போகிற போது ஒரு நபர் ஒரு கோதுமையை விற்பனை செய்து கொண்டிருந்தார். கோதுமையில மேல் தரப்பிலே காய்ந்து இருந்தது, ஈரமான கோதுமை காய்ந்து இருந்தது. ஈரமான கோதுமை எடை போட்டா என்ன ஆகும், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். மேலே இருக்கிற கோதுமை சற்று காய்ந்திருந்தது, கோதுமையின் கீழ்த்தளத்தில் ஈரம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் கோதுமையை பார்த்து விட்டு கையை உள்ள விட்டாங்க. கையை உள்ள விட்டு பார்த்தாங்க. உள்ளே பார்த்தால் கைகளை தூக்கினால் கைகள் ஈரமாகிறது. கேட்டாங்க, கீழே ஈரமா இருக்கு, மேல காஞ்சிருக்கு, ஈரமானதை நீங்கள் மேலே வைத்து நீங்கள் சரியாக வாடிக்கையாளருக்கு சொல்லி இருக்க கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இல்ல அப்படி இப்படின்னு காரணங்களை சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், இதன் மூலம் நீ மோசடி செய்வாயானால், பிறரை ஏமாற்றுகிற உணர்வு உனக்கு இருக்குமேயானால் என் உம்மத்துன்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதை இல்லை என்று சொன்னாங்க. ஃபலைஸ மின்னி மன்னகஷ ஃபலைஸ மின்னி, என்னை சார்ந்தவரே அல்ல, என் உம்மத்துன்னு சொல்றதுக்கு அருகதை இல்லை. இவ்வளவு தூரம் கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடினார்கள். ஹலால் ஹராம் என்று வந்து விட்டால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக துல்லியமாக நடந்து கொள்ள உணர்த்தினார்கள். இது தொடர்ந்தது அபூபக்கர் ரலியல்லாஹுவின் காலத்தில். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் காலத்தில் எவ்வளவு தூரம் கடுமையாக்கப்பட்ட சட்டம் என்றால், ஒருத்தர் கடை வீதியில மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணும்னா எது ஹலால் எது ஹராம், எது சரியான வியாபாரம் எது தவறான வியாபாரம், எப்படி விற்கணும் எப்படி வாங்கணும் என்ற சட்டம் தெரியாமல் கடை வீதியில் கடை வைப்பாரையானால் ஹலால் ஹராம் தெரியாத குற்றத்திற்கு சாட்டையடி வழங்கப்படும். இமாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இவ்வளவு தூரம் கடுமையாக்கப்பட்டது என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் யஹ்யாவில் ஒரு அழகான செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஹலால் ஹராம் விஷயத்தில் ஒரு மிக நேர்த்தியான அணுகுமுறை, எந்த நிலையிலும் பிறரை ஏமாற்ற விடக்கூடாது என்பதில் அவருடைய வியாபாரம் செய்பவர் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நான் ஏமாந்து விடக் கூடாது என்பதிலே வாடிக்கையாளர் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டு தரப்பிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் அறிந்த செய்தி, அபூ ஹனீஃபா அல்-கூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் துணி வியாபாரம் செய்கிற போது எப்போதும் மாலை நேரம் வந்து விட்டால் கடையை மூடி விடுவார்கள்.
அன்றைக்கெல்லாம் இப்போது போன்ற இரவு லைட்டு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லை. அதனால சூரியன் மறைவதோடு அவர்கள் கடையை சார்த்தி விடுவார்கள். அசர் நேரம் முடிஞ்சிருச்சுனா. ஏன்னா இரவு நேரத்தில் துணியினுடைய தரம் பார்க்க வாய்ப்பில்லை, முன்பின் ஆகிவிடலாம் என்று மூடிவிடுவார்கள். அன்றைக்கு லுஹர் தொழுகையோடு கடையை மூடுகிற போது கேட்டாங்க எல்லாரும், ஏன் இந்த மாதிரி மூடுறீங்க? மேகமூட்டமாகி விட்டது, இப்போது அசரை போன்று இருட்டி விட்டது. இந்த இருட்டு நேரத்தில் வாங்குகிற போது எங்காவது சில குறைகள் ஏற்படுமையானால் குறைகளை தெரியாமல் நான் விற்றால் நான் குற்றவாளி, வாங்கி சென்றவரை ஏமாற்றிய அந்த பாவம் என்னை சேரும். எனவே நான் அந்த கடையை மூடுகிறேன் என்று மூடியதாக வரலாற்று செய்தியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்றால், பிறரை ஏமாற்றுதல், பிறரிடம் ஏமாறுதல், இந்த இரண்டும் ஒரு மூமினுக்கான அழகான அணுகுமுறையும் அல்ல, முறையான அணுகுமுறையும் அல்ல. இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தை கையாள வேண்டியது அவசியத்திலும் அவசியம். குறிப்பாய் குர்பானி விஷயத்தில், ஹஜ் உம்ரா விஷயத்தில் சர்வ சாதாரணமாய் இன்றைக்கு நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படுகிற சூழலும், ஒரு பக்கம் மோசடியும் நடக்கிறது, மறுபக்கம் இயல்பாகவே அந்த சூழலில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழலும் சர்வீஸ்கள் ஏற்படுகிறது. உண்மையிலேயே அது போன்ற சூழல் வெளிநாட்டினுடைய அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் நியதிகளால் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழல் என்பது சர்வீஸ்காரர்களிடத்தில் ஏற்படுவது என்பது இயல்பு. சொன்ன மாதிரி எல்லாம் காப்பாற்ற முடியாது. மறுபக்கம் நாம் யாரிடமிருந்து நாம் புறப்படுகிறோமோ, உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ புறப்படுவதாக இருந்தால் அது விஷயத்தில் நம்முடைய கவனம் வேண்டும். யார் இவர், யார் இவருக்கு லைசன்ஸ் இருக்கா, இவர் தகுதியானவர் தானா, இதற்கு முன்னால் அழைத்து சென்றவர்கள் சரியான முறையில் உபசரிக்கப்பட்டிருக்கிறார்களா, அது பற்றிய கருத்து கணிப்புகளை உள்வாங்கிக் கொண்டு அதே சமயம் அல்லாஹ்வின் சமூகத்தில் சரியான முறையில் முறையாக பொறுப்பு ஒப்படைத்து நம்முடைய செயல்கள் அமையுமானால் இது போன்ற ஏமாற்று விஷயங்களுக்காக வழிகள் இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதே சமயம் இது விஷயத்தில் மிகுந்த கவனத்தை கையாள வேண்டியது அவசியம். எங்கு பணம் குறைவு, எங்கே செலவு குறைவு என்பதை மட்டுமே இபாதத்துகள் விஷயத்தில் கவனிப்பது என்பது முறையான தகுமான முறை அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் விசாலமான அந்த சிந்தனையோடு தான் அணுகுவது என்பது அவசியத்திலும் அவசியம். எனவே இன்றைய சமீப காலத்தினுடைய, அதாவது ஏமாற்றுவது என்பது வியாபாரத்திலோ மற்ற விஷயத்திலோ வேறு, ஆனால் இபாதத்துகளின் பெயரால் ஏமாற்றப்படுவது என்பது மிக மோசமான அணுகுமுறை என்பதையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும். என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை ஒரு செய்தியை சொன்னார்கள். 12 லட்சம் ரூபாயை ஒருவரிடத்தில் ஹஜ்ஜுக்காக செலுத்திவிட்டு 3 பேருக்கான ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செய்கிறேன் என்ற பெயரில் கடைசி வரை அவர் ஹஜ்ஜுக்கு ஏற்பாடு செய்யல. ஹஜ்ஜுக்காக கொடுத்த பணம் அதை போய் நான் ஏமாத்துவேனான்னு சொல்லியே ஏமாத்திட்டார். ஹஜ்ஜுக்காக கொடுத்த பணம் அதை போய் நான் ஏமாத்துவேனான்னு சொல்லியே ஏமாத்துறாருமா என்று சொல்வார்கள். அதுபோல் தான் இன்றைக்கு இது போன்ற அணுகுமுறை மிக ஆபத்தான அணுகுமுறை. நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம், அதற்காக எல்லா சர்வீஸையும் சந்தேகப்படுவது என்பது முறை அல்ல, அதற்காக இது சொல்லப்படுவதும் அல்ல. நாம் ஒரு விஷயத்தை, குறிப்பாக இபாதத்துகள் விஷயத்தில், குர்பானி விஷயத்தில், ஹஜ் விஷயத்தில் இது போன்ற அணுகுமுறைகளை நாம் அணுகுவதாக இருந்தால் அதில் நாம் முறையாக சரியான விளக்கங்களோடு சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அணுகுமுறைகளோடு அணுக வேண்டும். குறிப்பாய் நம்முடைய மஹல்லாக்களினுடைய அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தகுதியான பொறுப்பாளர்களை, அறிஞர் பெருமக்களை அணுகி இதற்கான சரியான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு நாம் அதை செய்ய நிறைவேற்ற அதற்கான நிறைவுகளை செய்து கொள்ள முற்பட வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் நிறைவேற்ற முற்படுவதால் ஏற்படுகின்ற கைசேதங்கள் இன்றைக்கு நிறைவாக இருக்கிறது. எனவே சர்வ சாதாரணமாக இன்றைக்கு உம்ராவுக்கு புறப்படுகிறது என்பது சர்வசாதாரணமாக ஆகியிருக்கிற காலச்சூழலில் ஹஜ் என்ற கடமையை 2ஆம் பட்சமாக ஆக்குவது என்பது முறையல்ல, முறையல்ல, முறையல்ல. முதலில் ஒருவர் தன்னுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதில் தான் அதிகபட்ச கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு பிறகு அவர் உம்ராக்கள் மற்ற விஷயங்கள், ஒருவருக்கு ஏதோ முதல் கட்டமாக சில அனுபவங்களை பெறுவதற்கு உம்ராவுக்கு செல்வது அல்லது கட்டாயம் மீண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வோம் என்ற ஆசை உணர்வு இருக்கிறது என்றால் என்பது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாகவே கடமையை விட உம்ரா போன்ற சாதாரண மற்ற விஷயங்களிலே ஒரு ஆசை ஊட்டப்படுகிறது. அந்த ஆசையிலே நாம் மயங்கியும் விடுகிறோம். ஃபர்ல் இருக்கிற போது ஃபர்லுக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை எல்லா விஷயத்திலையும் கமர்ஷியல் சிந்தனையோடு வியாபார நோக்கோடு அணுகுவதை போல இந்த இபாதத்துகள் விஷயத்தில் அது போன்ற வியாபார நோக்கோடு அணுகுதல் என்பது ஒரு முஃமினுக்கு மிக மிக ஆபத்தான அணுகுமுறை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய தௌஃபீகை அருள் புரிவானாக.
வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.